நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கோருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான சகோதரர்களே, நண்பர்களே, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களை மாத்திரம் தனித்து நின்று நாங்கள் மாத்திரம்தான் எங்களால் தான் சாதிக்க முடியும் என்கிற நிலையில் இல்லாமல் உங்கள் அனைவர்களோடு ஒன்றிணைந்து உங்களையும் அரவணைத்து உங்களோடு சேர்ந்து பயணித்து எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமோ அந்த இலக்கை நாங்கள் இறையருளால் சென்றடைவோம் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவர்களிடமும் வாக்களித்து எனது அறிமுக உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது இஹ்லாஸான நமது தூய்மையான எண்ணங்களை நிறைவேற்றி தந்தருவானாக. நன்றி. நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி எங்கெங்கே அநீதி ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று அவருடைய குறைகளை நீக்கி அரசிடமோ அல்லது நீதிபதிகளிடமோ எடுத்துச் சொல்வதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவினை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமுதாய மக்களுடைய குறைகளை நீக்கி எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகின்றனோ அந்த அநீதிகளை போக்குவதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கட்சிகளே இருந்தாலும் சரி, சமூக அமைப்பினால் இருந்தாலும் சரி, அதனை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி ஒரு உமாசங்கர் என்ற அதிகாரிக்கு அனைத்து அமைப்புகளும் அந்த ஜாதியினை சேர்ந்த அனைத்து அமைப்புகளும் குரல் கொடுத்து அவருக்கு மீண்டும் வேலையினை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் அலி 1991 வருஷம் 18 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். நேர்மையான அதிகாரி, ஜனாதிபதி மெடல் வாங்கியவர். ஆனால் எந்த முஸ்லிம் அமைப்போ அல்லது எந்த முஸ்லிம் அல்லாத அமைப்போ எந்த அமைப்பும் குரல் கொடுத்ததில்லை. அவர் தன்னாலே தான் அதை போராடி வந்தார். ஆனால் அதே போன்ற ஒரு ஒற்றுமை நமது இஸ்லாமிய சமூகத்திலே இல்லை. அதற்கு அதே போன்ற ஒரு அநீதி எங்கெங்கே நடக்கின்றனோ அந்த அநீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அருமைக்குரிய பெரியவர்களே, அனைத்து இஸ்லாமிய சமுதாய மக்களின் ஆதங்கமும் தான் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கின்றது. இங்கே காலங்காலமாக பேசிய அளவில் தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேசிய அளவிலே இந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இதற்காக நாங்கள் பாராட்டுகின்றோம், நன்றி தெரிவிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். இங்கே அருமையான கருத்தை நம்முடைய அண்ணன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு சொன்னார்கள். நிச்சயமாக இந்த இயக்கத்திற்கு அவர் ஒரு ஆலோசகராக இருந்தால் நல்ல பயனாக இருக்கும் என்று என்னுடைய வேண்டுகோளை நினைக்கின்றேன். எங்களுக்கெல்லாம் இது போன்றவை இல்லையே என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நம்முடைய இந்திய அளவில் இந்த இயக்கம் பெரிதாக வந்தாலும் தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற நிலையை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பல இயக்கங்கள் இன்றைக்கு வெளிவந்தாலும் சமுதாய மக்கள் பல பேர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் 99% மக்கள் இன்றைக்கு சுன்னத் ஜமாத்தாக இருக்கின்றார்கள். ஆகவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அரசியல் ரீதியாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வைத்திருந்தாலும் இங்கே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பல பாப்புலாரிட்டி பெயர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றீர்கள். அதற்காக நான் பாராட்டுகின்றேன். அருமைக்குரிய பெரியவர்களே, நிச்சயமாக இதிலே பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதை இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேருடைய நண்பர்கள் எல்லாம் கடந்த காலம் எங்களுடன் இருந்தவர்கள் இப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பார்ட்டியிலே இணைந்திருக்கின்றார்கள். நான் அவர்களை சொல்வேன், நீங்கள் போய் சேருங்கள். நாம் ஒரு சமுதாய அமைப்பு, எந்த அரசியல் கட்சியில் இருந்துங்க, இஸ்லாமிய அரசியல் கட்சியில் நம்ம சமுதாய அமைப்பு, அங்கே இருந்து யார் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஊக்கமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நிச்சயம் சமுதாயத்திற்கு நல்லது செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான உத்தரவு தர வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக எஸ்டிபிஐ பார்ட்டி இன்ஷா அல்லாஹ் 2011 அல்லாஹ் இல்லாவிட்டால் கூட 2016 ஒரு மாபெரும் சக்தியாக இறைவன் அதை வழியாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதலிலே எல்லோரும் அழைத்து ஆலோசனை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடிய முதல் அமைப்பாக, கட்டமைப்பாக இந்த மாதிரி விஷயங்களை முன்னோட்டை செய்யக்கூடிய இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதனுடைய செயல்பாடு இருக்கிறது நான் முன்னாடி பார்த்திருக்கேன், நான் அறிஞ்சிருக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததுல கூட உடனடியாக இங்கிருந்து ஒரு கமிட்டி குழு அமைத்து அங்கிருந்து ஒரு
ஒரு குழுவாக சென்று அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும், அதை பத்தி அறிஞ்சிட்டு வரணுன்றதுக்காக அமைச்சிருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக வேண்டி அனைத்து அமைப்புகளையும் அழைத்து அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ கடந்த முறை எங்களுக்கு இந்த திருமண பதிவு சட்டம் வந்தது கூட ஒவ்வொரு கூட்டத்திலையும் தவறாமல் வந்து அவங்க எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத சமுதாய ஒருங்கிணைப்பு வேணும், ஒற்றுமை வேணும்ன்றது எந்த அமைப்பு வந்தாலும் அவங்க அந்த கூப்பிட்ட குரலுக்கு வந்து அவங்க அந்த குரலை கொடுத்திருக்கிறார்கள். ஒருங்கிணைப்புக்கும் ஒற்றுமைக்கும் உரியக்கூடிய இவர்கள் இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே நல்ல நிலைக்கு வருவார்கள். இந்த ஈகை பெருநாள் சந்திப்பு நமது உள்ளமெல்லாம் பூரிப்படைகிறது. பொதுவாக இந்த நாட்டிலே ஒரு தேநீர் விருந்து கூட ஆட்சியை மாற்றி இருக்கக்கூடிய நிகழ்வை கண்டவர்கள். ஆனால் இந்த சந்திப்பு இந்த நாட்டுக்கு வெற்றிடத்தை நிரப்பும் என்ற ஒரு நல்ல மேலான எண்ணம் தென்படுகிறது. இறைவன் அதை நிறைவேற்றி தருவானாக. இந்த சமுதாயத்தை பார்த்து ஆண்டவர்கள் இனி எவன் ஆள வருகிறானோ, இனி எவனும் ஆள முடியாது, நாம் எல்லாம் இணைந்து விட்டோம், நாம் பார்த்து யாரை அவன்தான் ஆளப்போகிறான். சகோதரர் முகமது அலி சாஹிப் அவர்களை வீட்டிலே ஒரு நாள் காலை உணவோடு சந்தித்து பரிமாறினேன், நீங்கள் சமுதாய பணிக்கு இறங்க வேண்டும் என்று. ஆனால் பத்திரிகைகளை படிக்கும் பொழுது எனது எண்ணம் நிறைவேறிவிட்டது என்று நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், எத்தனை பேர் பாசிச சக்திகளிலே முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாம் நின்று அவர்களுக்கு வழிகாண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன தயக்கம்? இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் இருக்கின்ற வேளையிலே கூட சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் இப்பொழுதாவது வந்திருக்கிறீர்கள், காலம் தாழ்ந்தல்ல, காலம் கனிந்து வந்திருக்கிறீர்கள். எனவே நல்ல தருணம் இது. நாம் எல்லாம் பயன்படுத்தி பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாம் நம்மளுடைய பயணங்கள் தொடர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மக்கள் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவின் தலையாய கடமை கொண்டிருக்கிறது. அடிக்கடி சொல்வார்கள், இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்து வாருங்கள் தைலாபுர தோட்டத்திற்கு, அரசியல் பயிலரங்கத்திலே அவர்களுக்கு அரசியல் ரீதியாக இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும். காரணம், இந்த மக்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அருமை சகோதரர் விடுதலை சிறுத்தையின் தலைவர், அருமை சகோதரர் திருமாவளவன் போன்ற தலைவர்களெல்லாம் நாங்கள்லாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறதுதான். ஆகையினால் இதே போன்று எங்களையெல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே விருந்தோம்பல் நிகழ்ச்சியிலாக சமுதாய ஆர்வலர்கள், அறிஞ பெருமக்கள், உலமாக்கள் இவர்கள் எல்லாம் அழைத்து எங்களையெல்லாம் இந்த சந்திப்பு ஒன்று நடப்பது இதுவே முதல் முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எத்தனையோ சமுதாய அமைப்புகள் எல்லாம் இந்த பணியை செய்யவில்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இளைஞர்களின் இதய துடிப்பாக இன்று தமிழகத்திலே செயல்படுகிறது. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஈகை பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி, இது ஈத் மிலன் என்று சொல்லக்கூடிய அதையே தமிழாக்கம் பண்ணித்தான் இதை செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் பல நிகழ்வுகள் இதுபோல் பெரிய பெரிய ஹோட்டல்களிலே நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இங்கே வந்து நான் பார்ப்பதற்கு முன்னால் என்னுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த விருந்திலே வந்து பெரிய மனிதர்கள் கலந்து கொள்வார்கள். அந்த கலந்து கொண்டவுடன் ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு கைகோர்த்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சலாம் சொல்லி அறிவுப்படுத்தி சென்று விடுவோம். ஆனால் இந்த ஈகை பெருநாள் சந்திப்பு என்பது ஒரு வித்தியாசமாக அனைத்து மக்களும் நாம் இங்கே ஒன்று கூடி நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவிலே இருப்பது மிகவும் சந்தோஷமான ஒன்று. இதை நடத்துகின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய எண்ணம் மிக உயர்வானது, வரவேற்கத்தக்கது. அதில் நாம் கலந்து கொள்ளாமல் நம் இயக்கத்தைச் சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பி இருப்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதாக எனக்கு தெரிகிறது. அதை சார்ந்த தலைவர்கள் இங்கே கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை மிக அருமையாக சொல்லியிருந்தால் அனைவருக்கும் நாம் எதற்காக அந்த இயக்கங்களை நடத்தி செல்கின்றோம் என்கின்ற எண்ணம் தெளிவாக புரிந்திருக்கும். இந்த ஈகை பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது
இந்த தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நடைபெறுகின்றது. நிகழ்ச்சியில் மட்டும்தான் இந்திய தேசிய லீக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் இணைந்துள்ளது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே பல பிரச்சனைகளை, அதாவது சமுதாய பிரச்சனைகளில் நாங்கள் இணைந்து செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை இங்கு பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். இந்த மக்கா பள்ளிவாசல் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த கொடுங்கியூர் பள்ளிவாசல் பிரச்சனையாக இருக்கட்டும், அதாவது அந்த கொடுங்கியூர் பள்ளிவாசலில் முக்கியமாக ஒன்று கூற வேண்டும், அன்று அந்த பள்ளிவாசல் பிரச்சனையை நம்முடைய சகோதர அமைப்பான விடுதலை சிறுத்தையில் கூட கலந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நமக்கு ஆதரவாக அதனுடைய பொருளாளர் யூசுப் அவர்கள் அங்கு அமர்ந்து அந்த சகோதரர்களை அழைத்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்து இருக்கின்றோம். இது போன்ற எண்ணற்ற நிறைய விஷயங்களை நாம் இனி வரும் காலங்களில் இணைந்தே செயல்படுவோம். நமக்கு தேவை ஒற்றுமை.